இந்த பாண்டியன் வந்துட்டு சொன்னபடியே கதிருக்கு டிராவல்ஸ் வச்சு கொடுத்தது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க வீட்ல இருக்க எல்லா பசங்களுமே வந்துட்டு நமக்கு பயந்துகிட்டு தான் நம்ம கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அதுதான் எல்லா பிரச்சனைக்குமே காரணமா இருக்கு. இப்ப அரசியோட வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணமும் நம்ம தான். நம்ம மட்டும் நம்ம பொண்ணு கிட்ட க்ளோஸ் ஆயிருந்தோம்னா அரசி நம்ம கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே மறைச்சிருக்காது. நம்ம எல்லா பசங்க கிட்டயுமே கோவத்தை மட்டும் தான் காமிச்சிருக்கிறோம். கொஞ்சம் கூட பாசத்தை காட்டாதனால தான் அவங்களுக்கு நம்ம மேல பயம் மட்டும் இருந்திருக்கு. அதனாலதான் நம்ம கிட்ட யாருமே எந்த உண்மையுமே சொல்லாம இருந்திருக்காங்க. அதனாலதான் செந்தில் வந்து பணத்தை கொடுத்த விஷயத்தையுமே மறைச்சிட்டான். ராஜி டியூஷன் எடுக்கிற விஷயத்தையும் மறைச்சிருச்சு. இப்ப அரசி வந்து குமார விரும்பின விஷயத்தையும் மறைச்சு இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்துருச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோட கோவம் தான். இனிமேல் நம்ம கோவமே படக்கூடாது அப்படி சொல்லி பாண்டியன் முடிவு பண்ணிடுறாரு. இதுக்கப்புறமா நம்ம பசங்க கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸா இருப்போம் அப்படி சொல்லி முடிவு பண்ற பாண்டியன் வந்துட்டு காலையில எந்திரிச்சதுமே கதிரை கூப்பிட்டு என்ன எத்தனை நாளைக்கு இப்படியே சும்மாவே சுத்திக்கிட்டு இருக்க போற, லைஃப்ல என்னதான் பண்ணான்னு இருக்க சொல்ற அப்படி சொல்லி கேட்கிறாரு. வழக்கம் போல கதிர் எதுவுமே பேசாம அவங்க அப்பா கிட்ட பேச பிடிக்காம அமைதியா நின்னுட்டு இருக்காரு. அப்ப அங்க வர ராஜி கிட்டே டைரக்டா பாண்டியன் கேட்டுறாரு, இவன் தான் என்கிட்ட பேச மாட்டான், நீயாவது ஏதாவது சொல்லுமா, இப்படியே போயிட்டு இருந்தா எத்தனை நாள் தான் இப்படி இருக்கிறது, இவன் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாமா, என்னதான் முடிவு பண்ணிருக்கான், உங்ககிட்ட எது சொன்னானா அப்படி சொல்லி பாண்டியன் வந்து டைரக்டா ராஜி கிட்டே கேட்டுறாரு. இத்தனை நாளா உண்மையை மூடி மறைச்சு வச்சிருந்த ராஜி வந்துட்டு கதிர்னால கண்டிப்பா அதுக்காக பணத்தை ரெடி பண்ண முடியாது, லோன் இப்போதைக்கு கிடைக்காது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற ராஜி வந்துட்டு பாண்டியன் கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே மறைக்காம உங்க பையன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்காரு அப்படி சொல்லி சொல்லிடுறாங்க. பிசினஸ் சொன்னதுமே பாண்டியன் கோமதி எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்பதான் கதிர்மே வந்துட்டு நான் டிராவல்ஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன், அதுக்கு எனக்கு என்ன லோன் கிடைக்க மாட்டேங்குது, லோனுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பா கூடி சீக்கிரமே லோன் கிடைச்சிடும், நான் டிராவல்ஸ் ஆரம்பிச்சிருவேன், எனக்கா நீங்க யாருமே இதுல சிரமப்பட வேண்டாம், ஹெல்ப் பண்ண வேண்டாம் அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. லோன் வேணும்னா கேரண்டி கேள்வி போறதுக்கு யாராவது ஒரு ஆள் வேணும், அந்த சிக்னேச்சர் மட்டும் உனக்கு இருந்துச்சுன்னா லோன் கிடைச்சிடும்ல, அது வேற ஆளுகிட்ட ஏன் கேட்கற, என்கிட்ட நீ கேட்க மாட்டியா, நம்ம இன்னைக்கே போய் பேங்க்ல அந்த எல்லா வேலையுமே முடிச்சுட்டு வந்துடலாம், உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படி சொல்லி பாண்டியன் சொல்லிடுறாரு. தன்னோட அப்பா தான் இப்படி பேசுறாரான்னு புரியாம கதிரே ரொம்ப சாக்காய் போய் நின்னுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாண்டியன் இப்படி சொன்னதுனால ராஜிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வழக்கம் போல உண்மையை மறைச்சிட்டு நம்ம பாட்டுக்கு அமைதியா நின்றுந்தோம்னா கண்டிப்பா மாமாக்கு இந்த விஷயம் கடைசி வரைக்குமே தெரிஞ்சிருக்காமே போயிருக்கும். இப்ப மாமாக்கு உண்மை தெரிய போய் தானே ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காரு. மாமா கிட்ட அந்த உண்மையை சொன்னது ஒரு வழியா நல்லதா போச்சு அப்படி சொல்லிட்டு ராஜியுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாண்டியனுமே வந்துட்டு நாட்களை தள்ளி போட வேண்டாம், நம்ம இப்பயே போய் பேங்க்ல வேலையை முடிச்சு வந்தலாம் அப்படி சொல்லிட்டு கதிரை கூப்பிட்டு டைரக்டா பேங்க் கிளம்பி போயிடுறாங்க. பேங்க்குக்கு போய் என்னென்னலாம் டாக்குமெண்ட் வேணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கதிர் பாண்டியன் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கிளம்ப போறாங்க. அப்பதான் ராஜி வந்து இந்த நகை விஷயத்தை மறைக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட வந்து நகை ரிட்டர்ன் கிடைச்ச விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. கண்ணன் கிட்ட இருந்து போலீஸ்காரங்க பாதி நகையை வாங்கி கொடுத்துட்டாங்க, நீங்க மொத்த காசுக்கு லோன் போடணும், பேசாம இந்த நகையை கொஞ்சம் வைக்கலாம் அப்படி சொல்லி ராஜி சொல்லிட்டு இருக்காங்க. உங்க வீட்டு நகையெல்லாம் வேண்டாமா, அது எதுக்கா என்ன நீ இங்கேயே வச்சுக்கிட்டு இருக்கிற, நகை கிடைச்சிருச்சுன்னா கொண்டு போய் உங்க வீட்டுல கொடுத்துற வேண்டியதானே, இந்த நகைனாலதான் இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்துச்சு, இந்த கண்ணை திருடிட்டு போன நகைனால இப்ப கதிர் மேலதான் பழி விழுந்துச்சு, இந்த நகை நம்ம வீட்டுல இருக்கிறது தப்பு, நீ போய் கொடுத்துருமா அப்படி சொல்லி பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ராஜி வந்து பாண்டியன் கிட்ட இந்த நகையை நான் திருப்பி கொண்டு போய் எங்க வீட்டுல கொடுத்தாலுமே கதிர் அவங்க கெட்டவன் தான் நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம என்னதான் கொடுத்தாலுமே அவங்க கதிரை நம்ப போறது கிடையாது, இது என்னோட கல்யாணத்துக்காக எடுத்து வச்ச நகை தானே, இது கதிரோட பிசினஸ்க்காக உதவியா இருக்கட்டும், நீங்க எதுக்கு எல்லா பணத்தையும் மொத்தமா லோன் போட்டுட்டு இருக்கீங்க, இந்த நகையை வச்சீங்கன்னா கொஞ்சமா லோன் கட்டுறதுல மிச்சம் ஆகும்ல, நானும் கதிர டிராவல்ஸ் ஆரம்பிச்சு அதுல வர பணத்தை வச்சு இந்த நகையை மீட் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் நாங்க நகையை வீட்டுல கொடுத்துக்கிறோம், அந்த நகைக்கு ஒன்றும் அவசரம் இல்ல, அதனால இந்த நகையை கொண்டு போங்க நானும் கூட வரேன் அப்படி சொல்லி ராஜி சொல்றாங்க. பாண்டியனுக்கு என்னதான் விருப்பமே இல்லாம இருந்தாலுமே ராஜி வந்து ரொம்ப வற்புறுத்த வேற வழியே இல்லாம ராஜி கதிர் ரெண்டு பேருமே கூப்பிட்டு பாண்டியன் வந்து பேங்க் கிளம்பி போயிடுறாரு. இப்ப நகையும் இருக்குது, பாண்டியன் வந்து கேரண்டி கேள்வி போறது தயாரா இருக்கிறதால கதிருக்கு வந்து உடனே லோன் கிடைச்சிருது. ரொம்பவே சந்தோஷத்தோட வீட்டுக்கு வர கதிர் வந்துட்டு உங்க எல்லாருக்கும் ஒரு நான் சர்ப்ரைஸான விஷயம் சொல்ல போறேன், என்னோட டிராவல்ஸ்க்கு நான் பேரெல்லாம் முடிவு பண்ணிட்டேன், அது என்ன பேர் தெரியுமா அப்படி சொல்லி வீட்டுல இருக்க எல்லார்ட்டையுமே கேட்டுட்டு இருக்காரு. வீட்டுல இருக்க எல்லாருமே என்ன பேர் வச்சிருப்பான் அப்படி தெரியாம எல்லாருமே முடிச்சுட்டு நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராஜியை பார்த்தானா நம்ம இவனுக்கு பைக் வாங்கி கொடுத்தானா நம்மள இவன் பைக்லயே கூட்டு போக மாட்டான், அப்படி இருக்கிறப்ப நம்மளோட பேர்லாம் வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, இவன் யார் பேரை வச்சிருப்பான்னு தெரியல அப்படி சொல்லி ராஜியை யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் கதிர் வந்து வீட்டுல இருக்க எல்லாரும் முன்னாடியுமே நான் டிராவல்ஸ்க்கு ஆல்ரெடி ஒரு பேர் முடிவு பண்ணி வச்சிட்டேன், டிராவல்ஸோட பேரு ராஜி டிராவல்ஸ் தான் அப்படி சொல்லிட்டு ராஜியோட பேர் தான் இந்த டிராவல்ஸ்க்கு வைக்க போறேன்னு தெரிஞ்ச உடனே ஒட்டுமொத்த குடும்பமே சந்தோஷமாயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ராஜியுமே வந்துட்டு என்னதான் நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இவன் மனசுக்குள்ளே நம்ம மேல பாசம் எல்லாம் இருக்கு, அதை வெளியே காட்ட மாட்டான் அப்படிங்கறத ராஜியுமே புரிஞ்சுக்கிறாங்க. கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து கதிர் வந்துட்டு இந்த ராஜி பேர்லயே டிராவல்ஸ் ஆரம்பிக்க போறதை பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க.